ஐயோ 2222 கோடி ரூபாய் போச்சு. மொத்தமா ஒரே நாள்ல காலி. ஹார்மூஸில் சுக்கு நூறாக உடைந்த அமெரிக்க ட்ரோன். அதிர்ச்சியில் டிரம்ப். ஈரான் உடனான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே அமெரிக்க கடற்படைக்குச் சொந்தமான ரூபாய் 2222 கோடி மதிப்புள்ள அதிநவீன கண்காணிப்பு டிரோன் விபத்துக்குள்ளாகி அழிந்ததாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கூட்டு தாக்குதலை நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா காமேனி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சூழலில் இம்மாதம் 9ஆம் தேதி ஹார்முஸ் ஜலசந்தி அருகே சர்வதேச வான்வெளியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க கடற்படையின் MQ-4C ட்ரைட்டன் ரக ட்ரோன் திடீரென மாயமானது. சுமார் 50,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த ட்ரோன் அடுத்த சில நிமிடங்களில் 10,000 அடிக்கு கீழே இறங்கி ரேடார் பார்வையில் இருந்து மறைந்தது. இதன் மீது ஈரான் தரப்பிலிருந்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஏற்கனவே இந்த போரில் 3 F-35 போர் விமானங்களை அமெரிக்கா இழந்துள்ள நிலையில் இந்த ட்ரோன் வீழ்ச்சி அந்நாட்டுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் இரு நாடுகளும் 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்திருந்தன. ஆனால் நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தான் இந்த ட்ரோன் வீழ்ச்சி அந்நாட்டுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் இரு நாடுகளும் 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்திருந்தன. ஆனால் நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தான் தலைமையில் நடைபெற்ற மத்தியஸ்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து ஈரானின் முக்கிய பொருளாதார பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முழுமையாக முற்றுகையிடும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார்.